இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மஞ்சள் வீரன் திரைப்படத்தில் வந்து அதிரடியாக டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வாசன் இருக்கார் இல்லையா, வாசனுக்காகவே எழுதப்பட்டது இந்த திரைக்கதை. இந்த படத்தில் வாசனை தவிர வேற யார் நடிச்சாலுமே பார்த்தோம் அப்படின்னா அது அடாப்டா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னதா இருந்தாலும் சரி, இந்த திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா வாசனுடைய வசன உச்சரிப்பு, அதை தாண்டி கதையினுடைய தன்மை, இது எல்லாத்தையுமே வச்சு குறைஞ்சது 100 நாள் தியேட்டர்ல ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு செல் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அவருடைய ரசிகர்களும் பார்த்தோம் அப்படின்னா எங்க அண்ணன் ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்துல கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. திடுதுப்புன்னு இன்னைக்கு மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா செல் இருக்கார் இல்லையா, அவர் பிரஸ் மீட்டை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்துல வந்துட்டு டிடிஎஃப் வாசனை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு படத்துல இருந்து நீக்கிறத அவர்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ என்னாச்சு செல்லமுக்கும் நம்ம டிடிஎஃப் வாசனுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஆச்சு, எதனால மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து டிடிஎஃப் வாசன் டிராப் அவுட் பண்ணப்பட்டாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மஞ்சள் வீரன் திரைப்படத்தினுடைய டாக் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாரு அப்படின்னே சொல்லலாம். யாரா அவரு டிடிஎஃப் வாசன் வச்ச படம் எடுக்கிறாரு, அது 5 கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் சொல்றாரு. யாரு தான் அந்த செல் ஏன்னா பொதுவா பேரு அப்படின்றது செல்வம்னு வைப்பாங்க, இல்லைன்னா செல்லம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனா ஒரு பேரே டிஃப்ரெண்டா பார்த்தோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல எல்லாம் போட்டு எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் திருவிக்கா பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த திரைப்படத்துல இருந்த பாடல் இருக்கு இல்லையா, அது பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாளை எல்லாம் நலந்தானே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சோஷியல் மீடியாஸ்லையும் ட்ரெண்டாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அண்ணனோட படத்துலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் சாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தடுத்த கட்ட படப்பிடிப்பாக இருந்தாலும் சரி, படப்பிடிப்புக்கான பூஜைகளாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றதையும் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா செல்லம் இருக்கார் இல்லையா, இந்த திரைக்கதையை உட்காந்து டிடிஎஃப் வாசனை நம்ம மனசில் வச்சுட்டு தான் எழுதியிருப்பார் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கே பார்த்தோம் அப்படின்னா அனல் பறக்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி எத்தனை தியேட்டர் வந்துட்டு கலைபுரம் ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட் அப்படின்றத செல்லம் கூட்டுறாரு. நான் என்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்கேன் அப்படின்னா, மஞ்சள் வீரன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அது வந்து டிடிஎஃப் வாசனை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க கூடியிருந்த ப்ரெஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து ஒரு அதிர்ச்சி, ஐயோ என்னாச்சு செல்லமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படின்றத எழுப்புறாங்க. எதனால் டிடிஎஃப் வாசனை வந்து நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய கதை சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ட்ராவல் பண்ணி வர சுச்சுவேஷன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்னோட ஹீரோ வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி வந்தாரு அப்படின்னா தான் படம் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி அந்த படம் அப்படின்றதும் கரெக்டாக வந்து சேரும். அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அந்த கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு அப்படின்றத பார்த்தோம்னா எவ்வளோ இன்டைரக்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்டைரக்டாக சொல்லிட்டு அதனால மட்டும்தான் வந்துட்டு இந்த படத்தை நாங்கள் டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, டிடிஎஃப் ட்ராப் பண்ணுறோம், படம் வந்துட்டு இன்னும் இருக்கு, டிடிஎஃப் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த கேள்விகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து செல்லம் கிட்ட வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு டிடிஎஃப் வாசன் இல்லை அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ணப்படுதா, ஏன்னா டிடிஎஃப் வாசனை மைண்டில் வச்சு தான் இந்த கதை அப்படின்றது எழுதப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லியிருக்கீங்க. இப்போ டிடிஎஃப் வாசனே இல்லை அப்படின்னா அவ்வளோதானே இந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்லம் உடனே வெகுண்டு எழுந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க, டிடிஎஃப் வாசனுக்கு பதிலாக இன்னொரு ஹீரோ இருக்காரு, அந்த ஹீரோவுடைய என்ட்ரி அப்படின்றது அக்டோபர் 15ஆம் தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் இப்போ சொல்றதே வந்துட்டு டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, அவர் படத்துல இருந்து நீக்கப்பட்டதே அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் இல்லாமையே கிட்டத்தட்ட 35% படம் அப்படின்றதே நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். புது ஹீரோ வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்லம் வந்துட்டு இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா சொன்னதோட மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள இந்த படம் இருக்கு இல்லையா, இதுதான் பிரச்சனையே தவிர நான் அவருக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன், அவருக்கும் எனக்குமான அந்த அண்ணன் தம்பி இருக்கு இல்லையா, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சிருக்கிறது. என்ன ஆச்சு டிடிஎஃப் வாசனுக்கு, அவர் வந்துட்டு எக்கச்சக்க
எக்கச்சக்கமான சர்ச்சைகள்ல வந்துட்டு சிக்கிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அவரை சுத்தி எக்கச்சக்கமான சர்ச்சைகள் சுத்திக்கிட்டு இருக்கும்போது இதுவும் ஒன்று ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசன் சைட்ல விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கு இல்லையா, பிக் பாஸ் சீசன்ல போயிட்டு இந்த சீசன்ல வந்துட்டு டிடிஎஃப் வாசன் ஒரு பார்ட்டிசிபேட்டா கலந்துக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துட்டு 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாகவும் விட்டுற முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூடியூபர்ஸ் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஜிபி முத்து இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலந்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீசன்ல டிடிஎஃப் வாசன் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, சொசைட்டியில் அதிக பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஹாட் டாபிக்ஸில் மாட்டக்கூடியவங்க, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைகளில் பெயர் சிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு முக்கியமான கண்டஸ்டன்ஸாகவே எடுப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கக்கூடியவங்களை எடுத்தால் தான் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டெம்பராக இருக்கிறவங்க டக்குன்னு கோவப்பட்டு அப்படியே எகிரி குதிப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைகளை சிக்னவங்க வரும்போது அவங்க மூலமா ஒரு சில கண்டென்ட் அப்படின்றதும் ஆடியன்ஸுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி இருக்கு இல்லையா, சேனலுடைய டிஆர்பியை நம்ம வந்துட்டு தக்க வச்சுக்கலாம் அப்படின்றதான் விஜய் டிவியுடைய கால்குலேஷனா எப்பயுமே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கை ரைஸ் பண்ணா அப்படின்றதுக்காகவே இங்கே உட்காந்து கத்துவார், அவனுக்கு என்ன வேணும்னு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆவார். அது மட்டும் இல்லாமல் நல்ல பையனா இருந்தாலும் கூட அவருக்கு இந்த கோபமா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி அடுத்தவங்க திட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர் சாந்தமான பையன் தான். பட் ஒரு சில டைம்ல ஷார்ட் டெம்பராய் அவர் பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எல்லாருக்கும் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம்னா ஜோயா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த சீசனில் வரதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு காதல் கண்டென்ட்டுக்காகவே டிடிஎஃப் உள்ள இழுத்துருக்காங்க விஜய் டிவி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா குக் வித் கோமாளியில் பார்த்தோம்னா இர்ஃபான் இருக்கார் இல்லையா, இர்ஃபானை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அவரே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா யூடியூப்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லாரையுமே விஜய் டிவி அவங்க வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி எக்கச்சக்கமான கண்டென்ட் அப்படின்றத டிடிஎஃப் வாசன் கொடுப்பாரு அப்படின்றதுனால அவர் பிக் பாஸ்ல இழுக்கிறதுக்கான முழு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ்ல அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 100% அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் இல்லாமையும் ஷோ தொடங்கலாம். ஒவ்வொரு டைமே உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிக் பாஸ் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியிடுவாங்க. அபிஷியல் பிக் பாஸ் கிடையாது. பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நாளிதழ்களா இருந்தாலும் சரி, உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க. அதுல ஒரு சிலரோட பேர் இருக்கும். அதுல ஒரு 90% பேர் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகி இருக்கும். அவங்க 90% பேர் உள்ளே இருப்பாங்க. ஒரு 10% பேர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொன்ன பேர் ஒன்னா இருக்கும், அங்க வர்றவங்க வேறையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சீசன்ஸ்லயுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சீசன்ல பார்த்தோம்னா டிடிஎஃப்னுடைய பெயர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிபடுறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த சீசனுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் இந்த சீசனுக்குள்ள போனாரு அப்படின்னா அடுத்த 100 நாள் இருக்கு இல்லையா, அவர் வெளியே வர போகிறது 2வது எலிமினேஷனா 3வது எலிமினேஷனா இல்லை லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக போய் கப்படிக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் அவர் கேம் விளையாடக்கூடிய விதத்தை பொறுத்து தான். பட் அவர் அப்படி பிக் பாஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னா ஒரு 3-4 மாதம் இருக்கு இல்லையா, 4 மாதம் ஷூட்டிங் நடத்த முடியாது. அதனால ஷெட்யூல்ஸ் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றதுனால தான் செல்லம் கோவப்பட்டு டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அவரே ஷெட்யூல்ல இருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் போய் அங்கே பிக் பாஸில் 3-4 மாதம் உட்காந்துருவாரு, நம்மளோட வந்துட்டு கோஆப்ரேஷன் அப்படின்றதும் பண்ண மாட்டார். இப்பயே வெளியே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு கரெக்டாக கோஆப்ரேட் பண்றது கிடையாது. இப்போ பிக் பாஸ்க்கு வேற போயிட்டாரு அப்படின்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்றதுனால தான் செல்லம் வேற ஹீரோ வச்சு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து எந்த விதமான விஷயம் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்படல, எந்த விதமான விளக்க வீடியோ அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்படாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா செல்லத்தினுடைய புது ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுக்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரா இருக்குமோ இல்லை அவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹீரோஸ் பெயர்கள் அப்படின்றதும் அந்த பட்டியல்ல நீண்டுகிட்டே இருக்கு. ஸோ டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அடுத்து என்ன மூவ் பண்ண போறாரு, செல்லம் யார் ஹீரோவா போட்டு இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து செல்லம் இப்படி பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.